வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு ஒரு பொதுவான செய்தி உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இவ்வளோ நாள் நம்ம கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை அந்த தலைப்பில் போதனைகளை நம்ம பல வாரங்களாக பார்த்து வந்தோம். கிட்டத்தட்ட 24-25 வாரங்களாக நம் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை என்ற தலைப்பில் போதனைகளை நாம் பார்த்து வந்தோம். இன்னைக்கு ஒரு ஜெனரல் மெசேஜ், இன்னைக்கு ஒரு பொதுவான செய்தி உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 31ஆம் சங்கீதத்தை ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். 31ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாய் இரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும். தேவரீரே எனக்கு அரண். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியவரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். வீண் மாயைகளை பற்றி கொள்வர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, கர்த்தரை நம்பி இருக்கிறீர்களா? இதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களா? பாருங்க, முதல் வசனம் சொல்லுது, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். பாருங்க, வாழ்க்கை ஒரு நீண்ட தூர பிரயாணம் மாதிரி. ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம், அப்புறம் ஒரு இடத்துல போய் முடியணும் அந்த வாழ்க்கை, இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படிதான். ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஊருக்கு போறோம்னா நம்ம ஒரு இடத்துல போர்டிங் ஆகிறோம்னா வண்டியில ஏறுறோம். வண்டியில ஏறி அப்படியே தொடர்ந்து வண்டியிலே இருக்கிறது கிடையாது. வண்டியில ஏறுறோம், ஒரு இடத்துல போய் என்ன பண்றோம், இறங்குகிறோம். இந்த வாழ்க்கை ஒரு பிரயாணம் மாதிரி. ஒரு நாள்ல அது துவங்குகிறது, இன்னொரு நாள்ல அது போய் என்ன பண்ணுகிறது, இந்த வாழ்க்கை பிரயாணம் முடிகிறது. இந்த வாழ்க்கை பிரயாணம் தொடங்குறதுல இருந்து அந்த வாழ்க்கை பயணம் முடிகிற வரைக்கும் பாதுகாப்பாக, சமாதானமாக, சுகமாக, செழிப்பாக, ஆசீர்வாதமாக இந்த உலகத்துல இந்த வாழ்க்கை பயணம் நடத்தப்பட வேண்டும், இல்லையா? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பயணத்துல கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கலன்னா, கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லைன்னா, இந்த பொல்லாத உலகத்துல நாம தோண்டு போய்விடுவோம், இல்லையா? நிறைய பேர் அப்படிதான் வாழ்க்கையில நம்பிக்கை அற்றவர்களாக அவர்கள் தோண்டு போய்விடுகிறார்கள், மாண்டு போய்விடுகிறார்கள், பாதியிலே தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள். ஏன்னா அவர்கள் சோர்ந்து போகிறார்கள், பின்வாங்குகிறார்கள். எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன் எல்லாமே எனக்கு எதிராக இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன் எனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே பாசிட்டிவா போகவே மாட்டேங்குது. நான் எல்லாம் முயற்சி எடுக்கிறேன், நான் எல்லாம் கரெக்டா பண்றேன், ஆனா எனக்கு ஏன் காரியங்கள் வாய்க்க மாட்டேங்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அநேக மக்களுக்குள்ள வந்து விடுகிறது. ஆகவே இந்த நம்பிக்கையற்றவர்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள், இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் வெகு சீக்கிரத்திலே சோர்ந்து போகிறார்கள், தோண்டு போகிறார்கள், பின்வாங்கி போகிறார்கள். கவலை அவர்களுக்குள்ள வந்துடுது, வேதனை அவர்களுக்குள்ள வந்துடுது, கண்ணீர் விட ஆரம்பிக்கிறார்கள். இதிலெல்லாம் போய் சிக்குண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாதியிலே முடித்துக் கொள்கிறார்கள். பிரயாணம் பாதியிலே முடிந்து போயிடுது. பாருங்க, ஒரு நதி ஒரு இடத்துல இருந்து உற்பத்தி ஆகுது, இல்லையா? நம்முடைய நாட்டில் நிறைய நதிகள் இருக்கு. கங்கை, யமுனா, பிரம்மபுத்திரா போன்ற நதிகள்லாம் இருக்குது. ஒரு இடத்துல இருந்து புறப்படுது, மறுபடியும் அந்த நதி போய் இன்னொரு இடத்துல என்ன பண்ணுது, முடிகிறது, அல்லது கடலிலே கலக்கிறது. அது போலதான் நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கை கூட. பாருங்க, இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது? அவன் வீட்டில் அவன் கவனிக்கப்படாதவனா இருக்கிறான். அவங்க அப்பா கூட அவன் அந்த அளவுக்கு நேசிக்கல, கொள்ளல. அவன் ஏதோ சொற்பாடுகளை வனாந்தரத்தில் மேய்த்து கொண்டு கர்த்தரை பாடிக்கொண்டு அவன் ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறான். ஆனா அவன் எழுதுகிற பாடல்கள் பாருங்க, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். 1ஆம் வசனத்திலையும் அது வருது, 6ஆம் வசனத்துல கூட நம்ம அதை வாசிக்கிறோம். கர்த்தரையே நம்பி இருக்கிறேன் அப்படின்னா வேற யாரையும் நான் நம்பல, எந்த மனுஷன் நம்பல, எந்த சூழ்நிலையும் நம்பல, என்னுடைய படிப்பறிவை நம்பல, என்கிட்ட இருக்கிற பணத்தை நம்பல, கர்த்தர் மட்டும் நான் நம்புறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நாமளும் கண்டிப்பாக வர வேண்டும். எப்படி நம்புறேன் அப்படின்றத அவன் 6ஆம் வசனத்துல சொல்றான். 6ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன்.
வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். அவன் சொல்றான், வீண் மாயைகளை வெறுத்து அப்படின்னு சொன்னா, இந்த உலகம்னு போறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உலகத்தோடு கூட ஒட்டி உள்ள மக்களை நான் வெறுத்து உண்மை நான் நம்பி இருக்கிறேன். வேற சில மொழியாக்கங்கள் சொல்லுகிறது, வீண் தெய்வங்களை நம்பி மற்ற எது மேலேயும் நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதில் அதெல்லாம் நான் வெறுத்துட்டு உலகத்தோடு ஒட்டி வாடுற மக்கள் அவங்களெல்லாம் வெறுத்து விட்டு நான் உண்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரேன்னு. ஆங்கில வேதாகமத்தில் இப்படி ஒரு, ஐ டிஸ்பைஸ் தீஸ் டிசெப்டிவ் இல்லூஷன்ஸ், ஆல் திஸ் பிரிட்டன்ஸ் அண்ட் நான்சென்ஸ், ஃபார் ஐ வர்ஷிப் ஒன்லி யூ அப்படின்ற. உலகத்துல நான்சென்ஸா தோன்ற எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், வெறுக்கிறேன். அதை எல்லாத்தையும் வெறுத்து நான் உண்மை மேல நம்பிக்கையா இருக்கிறேன். பாருங்க, தாவீது, நான் உலகத்தையே நேசிக்கிறேன், இந்த நான்சென்ஸையும் நேசிக்கிறேன், இல்லூஷன்ஸை நேசிக்கிறேன், அப்புறம் உண்மை மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் வெறுத்து உண்மையில நான் நம்பிக்கை வைக்கிறேன். இந்த விதத்துல நாம் கர்த்தர் பேர்ல நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் இதுலயே 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிக்கணும் பாருங்க. ஏன்னா அங்கேயும் அந்த ஃப்ரேஸ் வருது, கர்த்தரை நம்பி இருக்கிறேன்ற ஃப்ரேஸ். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். நிறைய பேர் இவனை பத்தி மோசமா பேசுகிறார்கள். நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்மளை பத்தி நிறைய பேர் அவதூறா பேசியிருப்பாங்க இல்லையா? யாரும் அவதூறா நம்மளை வந்து அவதூறா பேசவே இல்லைங்க. பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷம் ஆச்சு, என்ன யாருமே அந்த மாதிரி அவதூறா பேசவே இல்லை, மோசமான வார்த்தைகளை என் மேல பேசலன்னு சொல்லவே முடியாது. எல்லாரையும் யாராவது ஒருத்தர் அவதூறா பேசியிருப்பாங்க. ஒருவேளை உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், வேற யாராவது இருக்கலாம், கூட உடன் பணிபுரிகிறவர்களாக இருக்கலாம், யாரை வேண்டுமானாலும் இருக்கலாம். அவதூறா பேசுறாங்க அவங்க. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கா? திகில் சூழ்ந்து கொள்கிற ஒரு அனுபவம், திகில் பிடித்தது அப்படின்னா எப்படி பாருங்க. ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, தாவீது எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறான். ஏன்னா அவனை கொல்றதுக்கு சவுல் தேடி கொண்டு இருக்கிறான். எப்படியாவது இவனை கொண்டுடணும். ஏன்னா இளம் பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 சொல்றாங்க. என்னோட அவனுக்கு ரொம்ப பேர் அதிகமாயிடுச்சு. எனக்கு பின்னாடி என்னோட மகன் யோனத்தான் தான் பட்டத்துக்கு இளவரசனா வரணும். ஆனா போகிற போக்க பார்த்தாக்கா தாவீதை கொண்டு வந்து அந்த பதவியில் அமர வச்சிருவாங்க போலகுதே அப்படின்னு சொல்லி எப்படியாவது தாவீதை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அவனை தேடுறான் சவுல். இந்த சவுலுக்கு தப்பி அவன் ஓடுறான். எப்படி இருக்கும்னு பாருங்க. வேட்டையாடுறாங்க தாவீது தப்பிச்சு ஒவ்வொரு ஊரா போறான். இந்த ஊர்ல போன உடனே அந்த ஊரார்கிட்ட சவுலுக்கு அறிவிக்கிறார்கள், அவதூறா பேசுகிறார்கள். எப்படியாவது சவுலோட சேர்ந்து இவனை காலி பண்ணணும்னு பாக்குறாங்க. அவருக்கு விரோதமாக எல்லாரும் ஏகமாய் கூடி ஆலோசனை பண்ணுகிறார்கள். எப்படி இவனை கவுக்கலாம், எப்படி இவனை கம்பெனி விட்டு வெளியே தள்ளலாம், எப்படி இந்த பிசினஸ் விட்டு வெளியே தள்ளலாம், எப்படி இந்த குடும்பத்தை விட்டு வெளியே தள்ளலாம். நிறைய பேர் என்ன பண்றாங்க, கூடி ஒன்னா சேர்ந்து ஆலோசனை பண்ணுகிறார்கள். இவர் தனியா மேல விடப்படுறாரு. இவருக்கு திகில் சூழ்ந்து கொள்கிறது. எப்போ என்ன நடக்கணும் தெரியாது. ஏன்னா தேடுறதெல்லாம் யாரு? ராஜாவும் அவனுடைய ஆட்களும் அவனுடைய வேலைக்காரரும். அப்புறம் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். திகில் பிடிக்கும் போது கர்த்தரை தேடுறீங்களா? திகில் பிடிக்கும் போது கர்த்தரை நம்புகிறீர்களா? யாராவது பிராணனை வாங்க தேடும்பொழுது நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களா? பாருங்க பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 14ஆம் வசனம் பாருங்க. நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். பாத்தீங்கன்னா திகில் நம்மளை சூழும்பொழுது நம்முடைய வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வராது. நம்ம என்ன சொல்லுவோம், என்ன நடக்குது அதை சொல்லுவோம். ஐயோ ரொம்ப பயமா இருக்குங்க, வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியல, ரொம்ப பயமா இருக்குது, முன்னேறவனா என்னன்னு தெரியல, இந்த காரியம் வாய்க்குமா என்னன்னு தெரியல, நான் வந்து உருப்படுவேனா என்னன்னு தெரியல, நான் வந்து செழிப்பனா என்னன்னு தெரியல, ஆசீர்வதிக்கப்படுவேனா என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த வேலை கிடைக்குமா என்னன்னு தெரியல, இந்த காரியம் கைகூடி வருமா என்னன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு, வாழ்க்கையே ரொம்ப மோசமான ஒரு திசையில போய் கொண்டு இருக்கிறது, நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அப்படிதான் வரும் வாழ்க்கையில. ஆனா இங்க பாருங்க, திகில் சூழ்கிறது, அவனுக்கு விரோதமாக ஆலோசனை செய்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஆனால் நிறைய பேர் பிராணனை வாங்க தேடி கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தாவீது சொல்றான், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். பல நேரங்களில் இதை நாம சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்போ நம்ம சொல்லணும், எப்பத்தையும் எது வரைக்கும் சொல்லணும்னா, நாம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் இந்த விசுவாச ஓட்டத்தை முடித்து கொண்டு கர்த்தரிடம் போக போறோமே, அது வரைக்கும் நம்ம சொல்லணும், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், கர்த்தரே நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்ற
ஒரு ஃப்ரேஸை நம்ம சொல்லணும் பாருங்க. இதற்கு ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன்னு தாவீது மாதிரி நம்ம சொல்ல வேண்டும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நாம சொல்லணும். எப்போ இந்த வாழ்க்கை பிராணம் ஆரம்பிக்கிறதுல இருந்து இந்த வாழ்க்கை பிராணம் போய் முடிகிற வரைக்கும், நம்ம இந்த ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் கர்த்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் என்ற இந்த வார்த்தையை நம்ம மறக்கவே கூடாது. சரி, இப்ப கர்த்தரை நம்பும் பொழுது அவர் என்னெல்லாம் செய்யறாரு? சும்மா அவன் கர்த்தரை நம்புறான் இல்ல, கர்த்தரை நம்பும் போது இவனுக்கு கர்த்தர் என்னெல்லாம் செய்யறாருன்றத அவன் ஜெபிக்கிறான் பாருங்க. முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒண்ணு, நம் கர்த்தரை நம்பும் பொழுது என்ன நடக்கிறது? 1ஆம் வசனம் சொல்றது, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும். வெட்கம் அடையாதபடி செய்யும். பாருங்க, நம் கர்த்தரை நம்பும் பொழுது ஒரு காலம் நம் வெட்கம் அடைய நம்மை விடவே மாட்டார். இதை நம்ம ரொம்ப ஆழமா நம்பணும். ஒரு நாளும் நம்மள வெட்கம் அடைய விட மாட்டார். ஒருவேளை இன்னைக்கு வெட்கப்படுற மாதிரி இருக்கலாம், வெட்கத்துக்குள்ள போற மாதிரி தெரியலாம். ஆனா கர்த்தருக்கு இன்னொரு வழி தெரியும், பல வழிகள் தெரியும் அவருக்கு. அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட அவர் தம்முடைய உள்ளங்கரங்களிலே நம்ம ஏந்தி கொண்டு வந்து அதன் மத்தியிலே ஒரு பெரிய விடுதலையை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அந்த வெட்கத்தின் மத்தியிலே நம்முடைய தலையை நிமிரும்படி செய்கிறவராய் இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன் பாருங்க. நம்ம ஒருவேளை நம்மளை நிறைய பேர் நம்முடைய பழைய வாழ்க்கையை சுட்டி காட்டி பேசலாம். ஒருவேளை குடிகாரன்ற ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கலாம், துன்மார்க்கன் ரவுடி அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொடுக்கலாம். பண பிரச்சனைகள்ல நெருக்கடிகளில் நாம சிக்கி தவித்திருக்கலாம். பல போராட்டங்கள், வாழ்க்கை போராட்டங்கள்ல நம்ம சிக்கி கொண்டு இருக்கலாம். நம்மளை மக்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி பார்க்கலாம், அவமானம் அடைகிற மாதிரி, வெட்கம் அடைகிற மாதிரி. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம இருக்கலாம். ஆனால் நான் சொல்றேன், கர்த்தர் நிச்சயமா அவரை நம்பும் பொழுது கண்டிப்பா அது மத்தியிலே நம்முடைய தலையை அவர் உயர்த்துகிறார் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா நம்முடைய தலையை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். கண்டிப்பா 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல இப்படி நாம் வாசிக்கிறோம், ஆனாலும் கர்த்தாவே நீரே என் கேடகமும் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்றார், சகல ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக நான் இன்று உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொல்றாரு. அவர் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்துகிற ஒரு தேவன் அல்ல. நாம் தலை குனிஞ்சு நிக்கணும்னா அவர் ஒரு நாளும் விரும்புகிறது இல்ல. தலை குனிஞ்ச இடத்துல அதே இடத்துல நம்மளை தலையை நிமிர செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. தலை நிமிர செய்கிற தேவனா இருக்கிறார். எங்க தலை குனிவு ஏற்பட்டு, என் வாழ்க்கையில பாருங்க, பல இடங்கள்ல நான் தலை குனிஞ்சு இருக்கிறேன் பல நேரங்கள்ல. ஆனா அதே இடத்துல கர்த்தர் என்னை இப்போ வரைக்கும் தலை நிமிர்ந்து நிற்க வச்சிருக்கிறார் பாருங்க. பல அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார், என்ன மேன்மைப்படுத்தி இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், கைவிடாமல் இருக்கிறார். அவர் என்னோட கூட இருக்கிறார், கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்யறார். அப்ப பல நேரங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுகிற பாருங்க. தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்கள் இருக்காங்க. இந்த 3 வாலிபர்களுக்கு அங்க ஒரு பெரிய ஒரு சோதனை நடக்குதுங்க. என்னன்னா, ராஜா ஒரு 60 முழ உயரத்துல தங்கத்துல ஒரு சிலை செஞ்சு வச்சுட்டு எல்லாரும் அதை வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை எடுக்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரத்துல நாம அதை பார்க்கிறோம். எல்லாரும் விழுந்து வணங்கணும். கிண்ணரம், நாகஸ்வரம், மேளவாத்தியம் இதெல்லாம் வாசிக்கப்படும் பொழுது எக்காலம், நாதஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்கும் போது என்ன பண்ண, எல்லாரும் அந்த சிலையை தாழ விழுந்து அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கட்டளை, ராஜா கட்டளையிட்டு இருக்கிறார். இப்ப இந்த 3 வாலிபர்கள் கடவுளை தவிர, ஆண்டவரை தவிர வேற யாரும் நாங்க வணங்க மாட்டோன்ற உறுதியில இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி தாழ விழுந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அங்க ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்குது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மட்டும் விழுந்து வணங்கவே இல்லை. யாரெல்லாம் இந்த ராஜா அழைத்து அனுப்பினான்றதை கொஞ்சோண்டு பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரத்துல இந்த நம்ம வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தானியேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆங்கிலத்தில் 2ஆம் வசனத்துல வருது. 2:3 வாசிக்கிறேன். பின்பு ராஜாவாகிய நேபுகத் நேச்சார் தேசாதிபதிகளையும், நல்லா கவனிங்க, தேசாதிபதிகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளையும், தலைவரையும், நியாயாதிபதிகளையும், ஜட்ஜஸ், பொக்கிஷக்காரர், ட்ரெஷரர்ஸ், நீதி சாஸ்திரிகளையும், மேஜிஸ்ட்ரேட்ஸ், விசாரிப்புக்காரனையும், நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு சேரும்படி அழைத்து அனுப்பினான். 60 முழத்துல
60 முழம் உயரம், 6 முழம் அகலம், இந்த மாதிரி ஒரு சிலையை செஞ்சுட்டு பொற்சிலையை பண்ணிட்டு எல்லாருக்கும் வந்து அனுப்புறான். அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட நாள்ல யாரும் வேலைக்கு போக கூடாது, மொத்த பேர் இங்க வரணும், எனக்கு முன்னாடி வரணும், எல்லாரும் யாரெல்லாம் வரணும் பாருங்க. இதன் ஆர்டர்டு பாருங்க. இது வந்து வந்தா வரலாம், இஷ்டம் தான் வரலாம், இல்லைன்னா இல்லைன்னு இல்லை, அவர் ஆர்டர் போடுறாரு. என்ன ஆர்டர் போடுறாருன்னா, இதன் ஆர்டர்டு அண்ட் அசம்பிளி ஆஃப் ஹிஸ் பிரின்சஸ். பிரின்சஸ் என்னன்னா பிரபுக்கள், பிரின்சஸ், மேஜிஸ்ட்ரேட்ஸ், ஆங்கில வேதாகமத்தில் அப்படி இருக்கு, மேஜிஸ்ட்ரேட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸ், as well as the counselors, treasurers, judges, sheriffs, and all the other provincial authorities, that they should be present at the dedication of the statue he had erected. He had erected a statue and he ordered to come and attend the dedication service of that statue. அந்த பொற்சிலைய அவன் வந்து என்ன பண்ண போறான், அர்ப்பணிக்கிறான், டெடிகேட் பண்றான், பிரதிஷ்டை செய்கிறான். இந்த பிரதிஷ்டைக்கு எல்லாரும் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி கட்டளை எடுக்கிறான், அழைத்து அனுப்புறான்னா கட்டளை கண்டிப்பா வரணும், வராம வீட்டுல எல்லாம் இருக்க முடியாது. யாரெல்லாம் அனுப்புறான், கவர்னர், ஷெரீஃப்ஸ், மேஜிஸ்ட்ரேட்ஸ், ட்ரெஷரர்ஸ், பிரின்சஸ், ஜட்ஜஸ், ப்ரொவின்சியல் அத்தாரிட்டிஸ், கவுன்சிலர்ஸ், எல்லாரும் வரணும் கண்டிப்பா. அப்பொழுது தேசாதிபதிகளும், 3ஆம் வசனத்தை வாசிங்க, 3:3 தானியேல். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்று மொத்த பேரும் வந்து நின்னாச்சு. எல்லாம் அதிகாரிகள், இந்த 3 பேரும் அதிகாரிகள், இந்த 3 பேர் கூட மிகப்பெரிய தலைவர்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இப்ப என்னன்னா, இந்த கீத வாத்தியங்கள்லாம் வாசிக்கும் பொழுது எல்லாரும் வந்து விழுந்து வணங்கணும், அந்த பொற்சிலையை வணங்கணும், ராஜா செஞ்ச நிறுத்தி இருக்கிற அந்த பொற்சிலையை வணங்கணும். இங்க என்ன நடக்குதுன்னா, 6ஆம் வசனம் சொல்லுது, எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் போடப்படுவான். எப்படி இருந்திருக்கும் பாருங்க, எல்லாருக்கும் பயம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா உயிர் ரொம்ப முக்கியம் இல்ல, மேஜிஸ்ட்ரேட்டை தொடர்ந்து இருக்கணும்னா உயிர் ரொம்ப முக்கியம், ஷெரீஃபா இருக்கணும்னா உயிர் முக்கியம், பிரபுவா இருக்கணும்னா உயிர் முக்கியம். வணங்கல்னா தூக்கி போட்டுருவான். சரி என்ன பண்ற, வணங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, மொத்த பேரும் வணங்குறாங்க, மொத்த பேரும் வணங்கினாங்க. ஆனால் இந்த 3 பேர் மட்டும் வணங்கவே இல்லை. இந்த 3 பேர் நீ நிறுத்தின பொற்சிலையை வணங்காமல் இருக்கிறார்கள், பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறான். ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இந்த 3 பேரும் கொண்டு வந்து நிக்க வச்சிட்டாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. என்னப்பா நீங்க வணங்கலையா? ஆமா வணங்கல. சரி இன்னொரு சான்ஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு. எல்லாரும் இந்த கீத வாத்தியங்கள்லாம் வாசிக்கும் போது கண்டிப்பா விழுந்து வணங்கணும். இப்போ இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு பேச்சு போயிருக்கோன்னு பாருங்க. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இவங்களை பார்த்து ரொம்ப இவங்க முட்டாள்கள், இவங்களுக்கு அறிவே கிடையாது, ராஜாவோட கட்டளை, இதை மீறினா தண்டனை கிடைக்கும், எல்லாருக்குமே தெரியும், சும்மா ஒரு வணங்கிட்டு போறது தானே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாரும் அவங்கள பத்தி பேசியிருப்பாங்க, அவதூறா பேசியிருப்பாங்க, மோசமா பேசியிருப்பாங்க. பார்த்து நேரு இவங்க 3 பேர் போதான் போறானுங்க உள்ள, இந்த அக்கினி சூளையில போடதான் போறானுங்க, சாம்பல் கூட மிஞ்ச போறது இல்ல, எல்லாம் கை கொட்டி சிரிக்கிறார்கள். 3 பேர் தான் வணங்கல, மீதி பேர் எல்லாம் தப்பிச்சுக்கினாங்க. இந்த 3 பேர் வணங்கவே இல்லை. எவ்வளவு நிந்தையா பேசியிருப்பாங்க, எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாங்க. எல்லாரும் கேட்டிருப்பாங்க, எங்க பிரபுக்கள் வந்திருக்கோம், மேஜிஸ்ட்ரேட் நானே வணங்கியிருக்கேன், கவர்னர் இருப்பா நானே வணங்கியிருக்கேன், இவனுக்கு என்ன குழப்பம், இவனை வணங்கிட்டு போக வேண்டியதானே, இவன் சாதாரண ஒரு அதிகாரி தானே, கவர்னரும் வணங்குறாருன்னா அப்ப யூரியா வணங்க கூடாது, வணங்கிதான் ஆகணும், வணங்கல்னா தூக்கி போடுறேன்னு சொல்லிக்கிறாருல, அக்கினி சூளையை மட்டும் போடுறேன்னு மட்டும் சொல்லி அக்கினி சூளையை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ராஜாவுக்கு ஒரே கோபம் வருது பாருங்க. இவர் என்ன கேட்கிறாருன்னா, 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ராஜா சொல்றாரு, இப்போதும் எக்காலம் நாகஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தா நல்லது, பணிந்து கொள்ளாது இருந்தீர்களாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தல், எவ்வளவு பெரிய ஒரு பயம் உறுத்தல். இன்னும் நாட்கள் எவ்வளவு காலம் நம்ம விடுதலையோடு ஆராதிக்க முடியும்லாம் தெரியாது.
நாட்கள் மோசமாய் கொண்டே போறது. ஆனா பாருங்க, கர்த்தரை உண்மையா நம்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த ராஜா கேட்கறான், அவ்வளவு திமிரா கேட்கறான், உங்களை என் கைக்கு தப்பு வைக்க போகிற கடவுள் யாருன்னு நான் பாக்குறேன். நீ ஒரு கடவுளை நம்புற, ஆனா அந்த கடவுள் தப்பு வைக்குதா? உங்களை நீங்க நம்புற தெய்வம் உங்களை தப்பு வைக்குதா இல்லையா? என் கைக்கு யார் தப்பு வைக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த கடவுளோட பெரிய ஆள் நான். அப்படிதான் அவன் சொல்றான். நீ ஆராதிக்கிற, நீ வணங்குகிற உன் தேவன் என் கைக்கு தப்பு வைக்க முடியுமா? பாத்துறேன் நான், மரியாதை வணங்க, அதான் உனக்கு நல்லது அப்படின்றான். 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமே கிடையாது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவர் எரிகின அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார்னு சொல்றான். எவ்வளவு பேர் ஒரு நம்பிக்கை பாருங்க. நம்ம இக்கட்டான தருணங்களை, நெருக்கடியான தருணங்களை இந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து வருதா? கர்த்தாவே, இந்த வியாதியிலிருந்து என்னை விடுவிக்க நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர். இந்த வியாதி காட்டிலும் நீர் பெரியவர், இந்த பண நெருக்கடி காட்டிலும் நீர் பெரியவர். இப்படி நம்ம சொல்லியிருக்கோமா? பல நேரங்களில் பலர் அவதூறா நம்மளை பேசியிருக்கலாம், பலர் நம்மளை நிந்திச்சிருக்கலாம், மரியாதை குறைவா நடத்திருக்கலாம். நமக்கு உடனே கோவம் வருது, நான் யாருன்னு காட்டுறேன் அவனுக்கு. அப்படி சொல்றதை விட்டு, கர்த்தரை நம்புறேன், நான் மனுஷன் நம்பல, கர்த்தரை நம்புறேன். கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் என்ன விட்டு விலகிறது இல்ல, என்னை கைவிடுறது இல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் அவர் எங்களை என்ன பண்ணுவாரு? நிச்சயமாய் விடுதலை ஆக்குவார். இந்த மாதிரி நெருக்கடியான தருணங்கள்ல நாம கர்த்தரை நம்பி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் பாருங்க. எல்லாரும் கை கொட்டி சிரிச்சிருக்கலாம் உங்களை பார்த்து. உங்களை உங்களுக்கு அறிவே இல்லை, புத்தியே இல்லை, ஞானமா நடந்துக்கணும், இந்த உலகம் எப்படி போதோ அந்த மாதிரி நம்ம போனோம், உலகத்தோட ஒத்து வாழணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவர்கள்லாம். ஏன் ஒத்து வர மாட்டேங்கிற? சும்மா வணங்கிடு, சும்மா இதை சாப்பிட்டுரு, சும்மா இதை பார்த்துரு, அது போதும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இன்னைக்கு இந்த உலகத்தோட ஒட்டி வாடுற மக்களோட நம்மளை ஈர்க்க பார்க்கலாம். ஆனா அந்த மாதிரி நேரங்கள்ல இல்ல, நான் கர்த்தரை நம்புகிறவனா இருக்கிறேன், கர்த்தர் நிச்சயமா என்னை விடுவிப்பார், இந்த வியாதியிலிருந்து என்னை விடுவிப்பார், பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுவிப்பார். நிச்சயமா அநேக நாட்களா இந்த துன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிற, இந்த துன்பத்திலிருந்து அவர் என்னை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார், இதுல இருந்து என்னை வெளியே கொண்டு வர அவர் வல்லவரா இருக்கிறார் என்பதை நம் விசுவாசிக்கிறோமா? வாயில சொல்லியிருக்கோமா? நாம சொல்லணும், கண்டிப்பா கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவர் என்ன வெட்கமடைய விட மாட்டார், கண்டிப்பா நான் வெட்கமடைய மாட்டேன் அப்படி சொல்லணும் பாருங்க. தானியல் அப்படிதான் சிங்க கபில தூக்கி போட்டாங்க. எவ்வளவு பேர் சிரிச்சிருப்பாங்க இல்லையா? இன்னையோட தானியல் கதை முடிஞ்சதுன்றாங்க. இன்னும் ரொம்ப தப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணல. அவன் டெய்லி ஜபிக்கிற மாதிரி ஜன்னலை திறந்து வச்சுட்டு எருசலேமுக்கு நேரா தன்னோட முகத்தை திருப்பி தன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றான்? கர்த்தர் இடத்துல ஜபிக்கிறான். ஏன்னா அங்க ஒரு கட்டளை போட்டுது, 30 நாள் வரைக்கும் யாரும் எந்த தெய்வத்தை நோக்கி கும்பிடக்கூடாது, ஜபிக்க கூடாது, பிரார்த்தனை பண்ணக்கூடாது. இவர் வெறும் இந்த ராஜாவை மட்டும்தான் வணங்கணும். அப்படி இல்லை, வேற யாராவது இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணாங்க தூக்கி சிங்க கபில போடணும்னு சொல்லிட்டுக்கிறாங்க. எவ்வளவு பேர் கேலி பண்ணியிருப்பாங்க. தானியல் கொஞ்சம் கூட அறிவே இல்லை. எவ்வளவு சம்பளம் அவனுக்கு, எவ்வளவு பெரிய பதவி, இதெல்லாம் சும்மா வருமா? அவன் ஒரு அடிமையா வந்தான். ஆனா இங்க அவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பதவியை கடவுளா பார்த்து கொடுத்துக்கிறாரு. இதை கெடுத்துக்கிறானே, இதை நாசமாக்கி கொள்றானே, இந்த சம்பளம் எங்க கிடைக்கும்? சாக போறானே. சிங்க கபில போட்டா இவனை யாரும் வெளியே தூக்கி வருது? சிங்கங்க சாப்பிட்றதா? இவனுக்கு அறிவு இல்லையா, புத்தி இல்லையா? இவ்வளவு ஞானம் இருக்குதுன்னு சொல்லாங்களே. ஆனா இன்னைக்கு ஞானமே இல்லாத, அறிவே இல்லாதவன் மாதிரி இவன் செத்து போக போறானே அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் கை கொட்டி சிரிச்சிருப்பாங்க. ஆனா பாருங்க, கர்த்தர் சிங்கங்களின் வாய்களுக்கு அவனை தப்புவித்தார். ஆமென். தேவன் தம்முடைய தூதன் அனுப்பி இந்த சிங்கங்களின் வாய்கள் என்ன பண்ணிட்டாரு? கட்டி போட்டார். யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. பிரியமானவர்களே, நான் சொல்றேன், நீங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது, நெருக்கடியான நேரங்கள்ல கர்த்தரை மட்டுமே நம்பும் பொழுது, கர்த்தர் உங்களை வெட்கமடியாதபடி அவர் காத்துக் கொள்வார். இயேசு கல்லறையில வைக்கும் போது பாருங்க, எல்லாம் சிரிச்சாங்க. பரிசேயர் சதுசேயர்லாம் சிரிச்சாங்க. நான் கொஞ்சமான பேச்சாங்க பேசினார் இவரு. தேவாலயத்தெல்லாம் உபதேசம் பண்ணாரு, எங்க பேரெல்லாம் கெடுத்தார் இவரு, எங்களெல்லாம் பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொன்னார். இவருக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கை கொட்டி சிரிச்சிருப்பாங்க. அவரை சிலுவையில் அரைஞ்சு மறித்து அவர் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? அடக்கம் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய கல்லை புரட்டி வச்சிட்டாங்க. எல்லாரும் சிரிச்சாங்க. நிறைய பேர் பேசினாங்க, என்னமோ பேசினாங்க அவரை பத்தி. அவர் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்து கூடாது, இந்த வாலிப வயசுல போய் சாகணுமா, என்ன ஒரு அநியாயம், அவர் கொண்டுட்டாங்களே இப்படி. சரி, ஏதாவது ஒண்ணு மன்னிப்பு கேட்டு கொஞ்சம் அவர் வந்திருக்கலாம்ல, பிரதான ஆசாரியர் என்று ஏதாவது லஞ்சம் கொடுத்து அவர் வெளியே வந்திருக்கலாமே அப்படிலாம் கூட பேசியிருப்பாங்க.
ஆனா இயேசு மரித்து கல்லறையில வைக்கப்பட்டார். 3வது நாள் கர்த்தர் அவரை உயிரோடு எழுப்பினார். ஏன்னா இயேசு கர்த்தரை நம்பினார், தேவனை நம்பினார். நம்பின அவரை என்ன பண்றாரு? விடுவித்தார். பாருங்க எவ்வளோ ஒரு அற்புதம். 78ஆம் சங்கீதத்துல நாம இப்படி வாசிக்கிறோம். 78ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் இருதயத்தை சேவைப்படுத்தாமல் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமல் இருந்த முரட்டாட்டமும் கலகம் உள்ள சந்ததியாகி தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். பிதாக்கள் என்ன பண்ணாங்களா? அவரை நம்பினார்கள். நம்பின அவர்களை என்ன பண்ணார்? அவர் விடுவித்தார். நம்பின அவர்களை கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தி என்ற சங்கீதங்கள் புஸ்தகங்கள்ல நாம வாசிக்கிறோம். நான் சொல்றேன், கர்த்தர் நம்பும்பொழுது அவர் நம்மளை வெட்கம் அடையாதபடி செய்கிற தேவனா இருப்பார். நம்முடைய தலை குனியாதபடி பார்த்துக் கொள்கிற தேவனா இருக்கார். சரியான நேரத்தில் அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். 1000 பேர் நமக்கு விரோதமா பேசலாம், 1000 பேர் நம்மளை பார்த்து கை கொட்டி சிரிக்கலாம். நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், அக்கம் பக்கத்தினர்கள் நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணலாம், கேலி பண்ணலாம், நம்மகிட்ட பேசாம நம்மளை ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்முடைய தலையை நிச்சயமா உயர்த்துவார். அவரை நம்பும் பொழுது நம்மளை மேன்மைப்படுத்துவார். நம்மளை நம்பும் பொழுது அவர் நம்மளை விடுவிப்பார். ஆமென். கரங்களை நல்லா தட்டி தேவனை மேம்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாக அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்போ 31ஆம் சங்கீதத்துல அந்த முதல் வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நம்பும்பொழுது என்ன ஆசீர்வாதம். நம்பும்பொழுது ஒரு நாளும் வெட்கம் அடைய அவர் விடவே மாட்டார். அப்புறம் வெட்கம் அடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். பாருங்க, சில பிரச்சனைகள்ல நாமளே போய் பல நேரங்களில் நாமே போய் சிக்கிக் கொள்றோம். யாருக்காவது ஒருத்தருக்கு பணத்தை வாங்கி கொடுத்து நம்ம போய் மாட்டிக்கிறோம். எவ்வளவு கொடுமைலாம் நடக்குது ஒரு உலகத்துல. பயங்கர கொடுமைகள்லாம் நடக்குது. நல்லது செய்யணும்னு நினைச்சு நம்ம போய் பணத்தை வாங்கி கொடுத்து நிறைய பேர் என்ன பண்றோம்? மாட்டிக்கிறோம், போய் சிக்கல்ல தவிக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம் கர்த்தரை நம்பும் பொழுது உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். இந்த உலகத்துல அவநம்பிக்கை, துரோகம், ஏமாற்றுதல், இதெல்லாம் போய் காட்டாற்று வெள்ளம் மாதிரி இதெல்லாம் போயிட்டு இருக்கு நம்முடைய உலகத்துல. இது ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி போயிட்டு இருக்குது. மக்கள் ஏமாத்துகிறார்கள், ஒருத்தர் இன்னொருத்தர் ஏமாற்றுறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை நம்முடைய பேப்பர்ல வாசிக்கிறோம், டிவியில நியூஸ்ல பாக்குறோம், எல்லாத்திலையும் பாக்குறோம். டெய்லி ஏமாத்துறாங்க. யாராவது நிறைய பேர் என்ன பண்றாங்க? ஏமாற்றுறாங்க. நான் உன்னோட்டு விடவே மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி பெண்கள் என்ன பண்றாங்க? நிறைய ஆண்கள் ஏமாற்றுகிறார்கள். நிறைய நண்பர்கள் என்ன பண்றாங்க? ஏமாற்றுகிறார்கள். வா குடிக்கலான்னு கூட்டின்னு போய் ஆளைய க்ளோஸ் பண்ணிடுறாங்க, ஏமாற்றுகிறார்கள். இந்த மாதிரி காட்டாற்று வெள்ளத்துல பலர் சிக்கி இருக்கலாம். நீங்க நல்லவங்களா இருக்கலாம், நீங்க உங்க பக்கம் நீதி நியாயம் இருக்கலாம், உங்க பக்கம் நீங்கள் நேர்மையானவர்களாக இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி போய் சிக்கி கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, தாவீது சொல்றான், உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். நம்ம சைட்ல நீதி இருந்தால், நம்ம சைட்ல நியாயம் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை அதிலிருந்து விடுவிக்கிறவராய் இருக்கிறார். கண்டிப்பா அவர் நிச்சயமா உடனே ஒரு அற்புதம் செய்வார், தயவை காண்பிப்பார். ஒரு வீட்டுல கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கணவன் மனைவிக்கு இடையில தான் நிறைய பிரச்சனைகள். பாருங்க, ஒரே சண்டை, பொழுதன்னைக்கும் ஒரு சண்டை தான். மேல வெளியெல்லாம் வரும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப டீசென்ட் ஃபேமிலி மாதிரி இருப்பாங்க, நல்லா. ஆனா வீட்டுல போய் பார்க்கும் போது தான் தெரியும், எலியும் பூனை மாதிரி இருப்பாங்க, கீரியும் பாம்பு மாதிரி இருப்பாங்க. ஒரே சண்டை, எப்ப பார்த்தாலும் சண்டை. கணவன் குடிக்கிறவரா இருக்கலாம், அல்லது பணத்தை வீணடிக்கிறவரா இருக்கலாம், அல்லது எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விடுற ஒரு கணவனா இருக்கலாம், குடும்பத்தை கவனிக்காத ஒரு கணவனா இருக்கலாம், வேலைக்கு போவாம வீட்டுல இருந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற கணவனா இருக்கலாம். நிறைய பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் நடுவுல கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சண்டை வரும்பொழுது அந்த சண்டையில சண்டை சும்மா சின்ன சண்டை தான் ஆரம்பிக்குது, லேசா ஆரம்பிக்குது. அப்புறம் வார்த்தைகள் ஒண்ணு தடித்து ரொம்ப பெரிய பிரச்சனையா வெடிக்க ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட நேரங்களில் கூட கர்த்தர் நம்ம பக்கம் நியாயம் இருக்கும் பொழுது அவர் நம்மளை விடுவிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் பார்க்கிறார் யார் பேர்ல தவறு இருக்கு, பிரச்சனை யார் பெருசாக்குறாங்க, அதெல்லாம் தேவன் பார்க்கிறார். கணவன் செய்யும் பொழுது, கணவன் ஏதாவது தவறு செய்யும் பொழுது சும்மா பொழுதன்னைக்கு எல்லார்ட்டையும் போய் சொல்லினே இருக்கக்கூடாது. ஜப குறிப்பு அப்படின்ற போர்வையில் இந்த பெண்கள் என்ன பண்ணக்கூடாது, எல்லார்ட்டையும் போய் புருஷன் சரியில்லைங்க, எல்லாம் சரிதான், என் புருஷன் மட்டும் சரி கிடையாது, புருஷன் மட்டும் சரிந்தானே எங்கேயோ போயிருப்பேன் இன்னைக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லி தெரிஞ்சிடக்கூடாது.
அவங்க என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும், கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்பி கர்த்தரை ஜெபிக்கும் பொழுது அவர் விடுவிக்கிற ஒரு தேவனா இருக்கிற. பாருங்க, ஒரு பலூன் இருக்கு, இந்த பலூன்ல காற்று ஊதுறோம் இல்லையா? ஓரளவு தான் ஊத முடியும். ஓரளவு ஊதுனா நல்லா விளையாடலாம். ஆனா ரொம்ப ஊதணும் வச்சுங்க, ஊதிட்டே இருக்கிறோம்னு வச்சுங்க, அது என்ன பண்ணிடும்? தமான்னு வெடிச்சிடும். வெடிச்சு நம்மள காயமும் படுத்தும். அப்ப பாருங்க, கர்த்தர்ட்ட நாம என்ன பண்ணணும்? ஒரு சின்ன ஜபத்தை பண்ணணும். கர்த்தாவே, ஒருவேளை என் பக்கம் நீதி நியாயம் இருக்கலாம், என்னை விடுவியும் ஆண்டவரே, உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணும்போது நானும் ஜெபம் பண்றேன். என் மேல ஏதாவது தவறு இருந்தா தயவுசெய்து என்ன மன்னிங்க, எனக்கு பொறுமையை கொடுங்க, எனக்கு நிதானத்தை கொடுங்க, பதறி பேசாம இருக்க எனக்கு உதவி செய்யுங்க, வாய நான் அடக்கத்துக்கு எனக்கு உதவி செய்யுங்க, பரிசுத்த ஆவியானுடைய பலனை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நாம பொறுமையோடு இருக்கும்பொழுது, தாழ்மையோடு இருக்கும்பொழுது நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்றார்? நம்மள விடுதலை ஆக்குறாரு. ஒண்ணு, அவர் நம்ம வெட்கமடையாதபடி செய்யறாரு. ரெண்டு, நம்மள நம்முடைய நீதி நிமித்தம், அவருடைய நீதி நிமித்தம் நம்மை விடுவிக்கிறார். மூணாவது ஆசீர்வாதம், கர்த்தரை நம்பும் பொழுது அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வருகிறது. மூணாவது ஆசீர்வாதம் என்னன்னா, 31ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். எல்லாம் சொல்லுங்க, சீக்கிரமாய். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, சீக்கிரமாய். கர்த்தர் சீக்கிரமாய் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை நாம நம்பும் பொழுது கர்த்தர் நம்மள சீக்கிரமாய் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, பல நேரங்கள்ல நமக்கு சீக்கிரமா உதவி தேவை, சீக்கிரமா பதில் தேவை, சீக்கிரமா ஒரு அற்புதம் தேவைப்படுகிறது. அந்த அற்புதம் மட்டும் நடக்கலன்னா செத்து போயிடுவோம் நம்ம. அந்த வாழ்க்கையில மாற்றம் மட்டும் ஏற்படலாம், அன்னைக்கு மட்டும் யாராவது கையை பிடிச்சி தூக்கணும்னா நம்ம கதை க்ளோஸ், அவ்வளவுதான். சீக்கிரமா நடக்கணும். ஒரு காரியம் லேட்டா நடக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? பாருங்க, யோசேப்ப குழியில தூக்கி போடுறாங்க, தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருக்குது. இதுலயே விட்டு இருந்தா என்ன இருக்கும்? யோசேப்ப தண்ணி கிடைக்காம, சாப்பாடு கிடைக்காம அவனா பண்ணிருப்பான், கொஞ்ச நாள்ல வறண்டு துவண்டு செத்து போயிருப்பான். ஆனா கர்த்தர் உடனே அவனுக்கு சீக்கிரமாய் பதில் கொடுக்கிறார். சீக்கிரமாய் அவனுடைய ஜபத்துக்கு, அவனுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறார். இங்க வேதம் சொல்லுகிறது, உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். அவர் சீக்கிரமாய் தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த நேரத்துல காரியங்கள் எல்லாம் ஆர்கஸ் பண்றார், யோசேப்புக்கு சாதகமாக மாற்றுகிறார். எல்லாரும் சகோதரர்லாம் அவனுக்கு விரோதமா இருக்கிறாங்க, ஆனா கர்த்தர் அவன் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு சாதகமான காரியங்களை செய்கிறார். அவனுக்கு அந்த நேரத்துல கரெக்டா இஸ்மவேலர் வரும்படி செய்யறாரு. அந்த சகோதரன்ல ஒருத்தனுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. இவனை குழியில போடுறதை விட இவன் செத்தா நமக்கு என்னங்க லாபம் இருக்கு? இவன் செத்து போறதுனால நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா? இவனை வித்தாலாவது நமக்கு 4 காசு கிடைக்கும், இவனை வித்தாலாவது நம்ம ஏதாவது போற வழியில ஹோட்டல் ஏதாவது நம்ம பிரியாணி சாப்பிட்டு போகலாம். அதனால நம்ம இவனை குழியில விட்டு போறத விட இந்த ஆளுங்கிட்ட வித்து போட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா தோணுது பாருங்க. அவனுக்கு யார் கொடுக்குறாரு? கர்த்தர் கொடுக்குறாரு. ஏன்னா சீக்கிரமா தப்பு வைக்கணும், இல்லைன்னா அந்த குழியில அவன் செத்து போயிடுவான். அவனுக்கு பல தரிசனங்கள் கொடுத்துக்கிறாரு, பல சொப்பனங்களை கொடுத்துக்கிறாரு. அவன் வாழ்க்கையில எதிர்காலத்தில் அவன் எப்படி இருக்க போறான்னு சொல்லிக்கிறாரு. இதெல்லாம் அவனுக்கு நிறைவேற்றணும். ஆகவே இதே இடத்துல விட்டா அவன் செத்து போயிடுவான், தரிசனம் நிறைவேறாது. ஆகவே அவன் என்ன பண்றாரு? சீக்கிரத்துல விடுவிக்கணும் இல்லையா? சீக்கிரத்துல தப்பு வைக்கணும், செவிய சாய்க்கணும். ஆகவே அவனை தப்பு வைக்கிற வேலையில கர்த்தர் ஈடுபடுகிறார் பாருங்க. எல்லாரும் அவனுக்கு விரோதமா இருக்கிறாங்க, ஆனா கர்த்தர் அவன் பட்சத்துல இருந்து அவனுக்கு சாதகமான காரியங்களை செய்யறார். சீக்கிரமா தப்பு வைக்கிறார். குழியில போட்ட உடனே மேல தூக்குறாங்க. யாரெல்லாம் போட்டாங்களோ அவங்களே மேல தூக்கி இஸ்மவேலர் இடத்துல விட்டு போடுறாங்க. அவங்களுக்கு தெரியாது பிற்காலத்துல இவங்கெல்லாம் இவன்ட்ட போய் நிக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா கடவுள் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக இவங்களே வேலை செய்யறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, சில இடங்கள்ல நீங்க சிக்கி கொண்டு இருக்கலாம், சில இடங்கள்ல நீங்க சிக்கி தவித்து கொண்டு இருக்கலாம், அங்க இருந்து முன்னேற முடியாத மாதிரி இருக்கலாம், யாரோ தூக்கி குழியில போட்ட மாதிரி இருக்கலாம், இனிமேல் இதுல இருந்து மேல வர்றதுக்கு வழியே இல்லைன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க இருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் சீக்கிரமா உங்களை தப்பு வைக்கிறார். சீக்கிரத்துல நீங்கள் வெளியே வருவீர்கள். சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்கள் நிறைவேறும். சீக்கிரமாய் கர்த்தர் அந்த சொப்பனங்களை நிறைவேற்றுவார். சீக்கிரமா இந்த வாக்குத்தத்தங்களை நிச்சயமா என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவாருங்க. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்பும் பொழுது அவர் நமக்கு செவியை சாய்த்து நம்மை சீக்கிரத்திலே தப்பு வைக்கிறவராய் இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல அவர் அப்படியே சொல்லி இருக்கிறாரு. லூக்கா சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு விதவை அவன் ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி இடத்துல அவன் கேட்டு கொண்டு இருக்கிறான். அவனை அலட்டி கொண்டு இருக்கிறான். எனக்கு நீதி செய்யணும், எனக்கு நியாயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி
அந்த விதவை அவனை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறாள். அப்ப அவன் யோசிச்சு பாருங்க, அடிக்கடி இந்த அம்மா என்ன அலட்டிட்டே இருக்காங்க, இது நடக்கக்கூடாது, இவளுக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே சொல்லி கொண்டு அவன் என்ன பண்றான், அந்த 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 அம்மாவுக்கு நீதி செய்யறான். 6ஆம் வசனம் 18:6 வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்திலே, நிறைய விஷயத்துல நம்ம சிக்கியிருக்கோம், நிறைய விஷயத்துல சீக்கிரமா நமக்கு பதில் தேவைப்படுது, நிறைய விஷயங்கள்ல சீக்கிரமா நம்ம விடுவிக்கப்பட வேண்டும், சீக்கிரமா தப்பு வைக்கப்படணும். அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியேறாவிட்டால் நம்ம உயிரை போயிடும். அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியேறாவிட்டால், அந்த இடத்துல இருந்து முன்னேறி போகாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை இருண்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். பாருங்க, அவர் சொல்றாரு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே நீடிய பொறுமுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு கேட்டுட்டு 8ஆம் வசனத்துல, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு அநீதி நடந்திருக்கலாம், உங்களுக்கு அவதூறு பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு கெட்டது நடந்திருக்கலாம், நீங்க நல்லது செஞ்சுக்கலாம், நீங்க நேர்மையானவர்களா இருக்கலாம், நீதி உள்ளவர்களா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு பலர் விரோதமாக கெட்டது செஞ்சுக்கலாம், அநீதி செஞ்சிருக்கலாம், தாங்க முடியாம இருதயம் நொறுங்குண்டு போய் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வேன், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை பேர் விரும்புகிறீங்க சீக்கிரத்துல வந்தா நல்லா இருக்கும்? கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நிச்சயமா சீக்கிரத்துல உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில பலர் உங்களுக்கு எதிராக அநீதி செஞ்சுக்கலாம், அது எல்லாத்தையும் சீக்கிரத்துல மாத்துவார் கர்த்தர். எப்போ அவரை நம்பும்போது அப்ப நம்ம சொல்லணும், கர்த்தாவே நான் நம்புறான்றவர், இதெல்லாம் சீக்கிரமா நடக்கணும். ரொம்ப வருஷமா இதே இடத்துல நான் நிக்கிறேன், ரொம்ப வருஷமா நான் முன்னேறவும் முடியல, ரொம்ப வருஷமா இந்த இடத்துல சிக்கி தவிச்சிட்டு இருக்கேன், சீக்கிரத்துல ஒரு பெரிய விடுதலை வேணும், சீக்கிரத்துல ஒரு தப்பு இருக்கிறது நடக்கணும், சீக்கிரமா ஒரு அற்புதம் நடக்கணும், சீக்கிரமா இந்த பணம் எனக்கு கிடைக்கணும், சீக்கிரமா இந்த வேலை எனக்கு நடக்கணும், சீக்கிரமா நான் முன்னேறணும், சீக்கிரமா இந்த தொழில ஒரு பெரிய வெற்றியை நான் எடுக்கணும், சீக்கிரமா வாழ்க்கையில நான் முன்னேற வேண்டும். கர்த்தர் சொல்ல, சீக்கிரத்துல உங்களுக்கு நியாயம் செய்வாருங்க. கண்டிப்பா ஒரு சீக்கிரத்துல செய்வார், டெஃபினட்டா செய்வார். ரொம்ப சீக்கிரத்தில் நடக்கும். என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில், இப்பதான் 18ஆம் அதிகாரத்தில் சொன்ன, 19ஆம் அதிகாரத்தில் சகே ஒருத்தன் இருக்கான், குள்ளமான மனுஷன். இந்த குள்ளமான மனுஷன் என்ன பண்றான்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கறதுக்கு அவன் என்ன பண்றான், ஒரு காட்டத்தி மரத்து மேல ஏறான். ஏன்னா கீழே நின்று பார்த்தா அவர் தெரிய மாட்டார், ஏன்னா திரளான ஜனம் அவருக்கு பின்னாடி வந்துட்டு இருக்குது. 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 5ஆம் வசனம், இயேசு அந்த இடத்துல வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே என்ன பண்ணு, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டில தங்க வேண்டும் என்றான். சீக்கிரமா, நான் சொல்றேன், சீக்கிரத்திலே உங்களுக்கு அற்புதம் நடக்கும், சீக்கிரமா கர்த்தர் உங்களை தப்புவார், சீக்கிரத்திலே உங்களுடைய விண்ணப்பத்துக்கு அவர் செவியை சாய்த்து அவர் உங்களை சீக்கிரத்திலே தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, கர்த்தரை நம்புறீங்க? நான் சொல்றேன், நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். வெகு சீக்கிரத்தில் நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், ரொம்ப நாள் நீங்க அந்த இடத்துல இருக்க போறது கிடையாது. ரொம்ப சீக்கிரத்தில் அங்கிருந்து நீங்க கடந்து போக போறீங்க, ரொம்ப சீக்கிரத்தில் வாழ்க்கையில முன்னேற போகிறீர்கள், ரொம்ப சீக்கிரத்தில் அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்க போகுது. கர்த்தர் சொல்ல, சீக்கிரத்திலே நீதி செய்வார், நியாயத்தை சீக்கிரமா செய்வார், தப்பு வைப்பார், நிச்சயமா தப்பு வைப்பார். உங்க வாழ்க்கையில அவர்னு திட்டம் நிறைவேற போகுது. கண்டிப்பா பெரிய பெரிய திட்டங்களை வச்சுக்கிறார், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்க போகுது. வாழ்க்கை முன்னிருந்த மாதிரி இருக்க போறது இல்ல, பெரிய அட்வான்ஸ்மெண்ட் இருக்க போகுது, பெரிய முன்னேற்றம் வரப்போகிறது. எதிர்பாருங்கள், கர்த்தரை நம்புங்கள். நம்ம இப்படியே ஒடுங்கி போறது இல்ல, என்னைக்கும் அதே இடத்துல இருக்க போறதில்ல, என்னைக்கும் ஏமாந்து போக போறதில்ல, என்னைக்கும் அநீதியே வந்து இருக்க போறதில்ல. கர்த்தர் நியாயத்தை செய்கிறவரா இருக்கிறார், அதை சீக்கிரத்தில் செய்கிறவரா இருக்கிறார், நிச்சயமா செய்வார், சீக்கிரமா செய்வார் அவர். சீக்கிரத்தில் நீங்கள் பெரிய லெவல்ல வருவீர்கள், சீக்கிரத்தில் அந்த வீட்டை கட்டுவீர்கள், சீக்கிரத்தில் அந்த வேலையை செய்து முடிப்பீர்கள், சீக்கிரத்தில் அந்த காரியம் வாய்க்கும், கண்டிப்பா சீக்கிரத்தில் அந்த பிசினஸ்ல ஒரு பெரிய முன்னேற்றம் நடக்கும். கர்த்தர் நம்புங்க, அவர் நிச்சயமா நம்மளை கைவிடவே மாட்டாரு. வெட்கப்படுற மாதிரி இருக்கலாம், லேட்டா வர மாதிரி இருக்கலாம், ஆனா அது மத்தியில் ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் நிச்சயமா கட்டளையிடுவார். உங்க விண்ணப்பத்துக்கு அவர் செவி சாய்ப்பார். ரொம்ப நாள் நீங்க ஜெபம் பண்ண இருக்கீங்க, அவருக்கு தெரியும் கண்டிப்பா. இன்னைக்கு பாருங்க, அவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்திற்கு என்னுடைய செவியை சாய்த்து சீக்கிரத்துல நான் என்ன பண்ண போறேன், தப்பு வைக்க போறேன். விண்ணப்பத்துக்கு செவியை சாய்க்கிறேன். நான் சொல்றேன், உங்க ஜபங்களுக்கெல்லாம் பதில் வரப்போகிறது. எப்படி? சீக்கிரத்துல வரப்போகிறது. ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒண்ணு, வெட்கப்படவே விட மாட்டார் கர்த்தரை நம்பும் போது. ரெண்டாவது, அவருடைய நீதி நிமித்தம் நம்மை
அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். மூணாவது, அவர் சீக்கிரத்திலே நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். சீக்கிரத்திலே நம்மை விடுவிப்பார். சீக்கிரத்திலே நமக்கு ஒரு பெரிய நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் நிச்சயமாய் கிடைக்கும். நாலாவது, 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 31ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை. உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாய் இரும். பலத்த அடைக்கலமாய் இருப்பார் கர்த்தர். கர்த்தரை நம்பும் பொழுது அவர் உங்களுக்கு பலத்த அடைக்கலமாய் இருப்பார். எந்த தீய சக்திகளும் உள்ள வர விட மாட்டார். பாருங்க, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை நம்புறோம், எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு விரும்புகிறோம். ஆனால் எல்லாரும் நன்மை செய்கிறோம், திருப்பி நமக்கு நன்மை செய்ய மாட்டாங்க. சில நன்மையை பெற்றுக்கொண்டு தீமையை விட செய்வாங்க. எப்படியாவது நம்மளை ஒழிச்சு கட்டணும்னு நினைப்பாங்க. பாருங்க, கர்த்தர் இந்த உலகத்தில் நீ எப்படியாவது பழச்சி வான்னு சொல்லி நம்மளை ரட்சித்துட்டு அவர் என்ன பண்றாரு, நமக்கு பலத்த அரணாய் இருக்கிறார், நம்மளை கேர் பண்றவராய் இருக்கிறார், நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த உலகத்துல நிறைய பணம் இருந்துட்டு பாதுகாப்பே இல்லைன்னா என்ன பிரயோஜனம் அதனால இருந்து. ஆனா அவர் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், நம்மள அன்பும் அக்கறையும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீர் எனக்கு பலத்த துருக்கமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாய் இரும். கர்த்தர் நம்மை சுற்றிலும் பலத்த அரணாய் இருக்கிறார். என்னைக்குமே நாம் இதை மறந்துடவே கூடாது. நாம் அவரை நம்பும் பொழுது அவர் நமக்கு பாதுகாப்பை அருளுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, எத்தனையோ பேர் பாதுகாப்பு இல்லாம அவங்க என்ன பண்றாங்க, வாழ்க்கையே போயிட்டு அவங்களுக்கு. ஆனா நம்ம வாழ்க்கைய அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா நம்மளை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலா இருக்கிறார். அவர் சொல்ற, உன்னை என்னுடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னோட மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கும். அவர் சொல்றாரு. பாருங்க, எவ்வளவு சொல்லி இருக்கிறாரு. உன் மேல என்ன கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாய் அவர் இருக்கிறார். பாதுகாப்பு தருவார் நிச்சயமா. நம்மளை கேர் பண்றார். இந்த உலகத்துல, பொல்லாத உலகத்துல, மோசமான ஒரு உலகத்துல, திரும்புற பக்கமெல்லாம் கெட்ட காரியங்கள் நடக்கிற இந்த மாதிரி ஒரு உலகத்துல அவர் நம்மளை பாதுகாக்கிறார், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் பாதுகாக்கிறவராய் அவர் இருக்கிறார். பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில ரொம்ப ஏழ்மை நிலைமையில் இருக்கிற சில பிள்ளைகளை நல்ல ஒரு பணக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, தத்து எடுத்துக்கிறாங்க. இந்த பிள்ளையினுடைய எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பான்சர்ஷிப்னா என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற ஒரு பிள்ளைய, படிக்கிற ஒரு பிள்ளைய வெளிநாட்டில் இருக்கிற ஒரு குடும்பம் தத்தெடுத்துக்கொள்ளும். தத்தெடுத்துக்கொள்ளும்னா இவங்களுக்கும் அவங்களும் எந்த தொடர்பும் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிள்ளையினுடைய போட்டோவை பார்த்துட்டு இந்த பிள்ளையினுடைய எல்லா செலவையும் நான் ஏற்றுக்கொள்றேன், படிக்கிற செலவு எவ்வளோ வேணா படிக்கலாம், அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறது, அப்புறம் அவங்களுக்கு துணிமணிகள் கொடுக்கறது, வருஷத்தில் ஒரு முறை கிஃப்ட் மாதிரி அவங்களுக்கு கிறிஸ்மஸ் டைமில் கிஃப்ட் அனுப்புறது, பெரிய பேக்கேஜ் ஃபாரின்லேருந்து எல்லாம் வரும். அந்த மாதிரிலாம் முன்னாடி இருந்துச்சு, இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு சில பிள்ளைகள்லாம் அதை பண்ணுவாங்க. என்னோட ஸ்பான்சர்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வச்சிருப்பாங்க, அவங்க தான் இவங்களை ஸ்பான்சர் பண்ணுறது. இந்த பிள்ளைங்க ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க. ஆனால் அந்த குடும்பத்தை வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பணக்கார குடும்பம் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, எல்லா உதவிகளும் அவங்க செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருடைய குடும்பத்தில் ஒரு பையனை அந்த மாதிரி டேக் கேர் பண்ணி அவன் 9வது படிக்கும் போதே அவனை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டுக்கினாங்க. பாருங்க, அங்கே படி நீ +1 +2லாம் அங்கே போய் படித்தான். 10th முடிச்சுட்டு அங்கே போய் படித்தான். பாருங்க, ஃபாரின்ல யூஎஸ்ல போய் படித்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்தான். அப்புறம் அங்கேருந்து அவனை இங்கே அனுப்பி வச்சாங்க, வேலைலாம் கற்றுக் கொடுத்து அனுப்பி வச்சாங்க. பிரமாதமா எவ்வளோ நல்ல ஒரு, பாருங்க நான் சொல்கிறேன், இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற இவங்களே இந்த மாதிரி ஒரு குடும்பம், பெற்றோர்கள் இப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியங்களை செய்யும்போது, டேக் கேர் பண்ணிக்கும்போது, நான் கேட்குறேன், கர்த்தரை நம்பும்பொழுது உங்களை அவர் டேக் கேர் பண்ண மாட்டாரா? கண்டிப்பாக உங்களுக்கு பாதுகாப்பு தர மாட்டாரா? எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் உங்களை பார்த்து தான் கேட்குறேன். கண்டிப்பாக செய்வார். ஆமென். கர்த்தரை நம்பும்பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, 121ஆம் சங்கீதத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். வானத்தையும் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நம்மளை காக்கிறவர் தூங்காம உறங்காம அவர் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். வலது பக்கத்தில் இருக்கிறார். இன்னைக்கு நான் இங்க நின்று பிரசங்கம் பண்ணுகிறேன், என் வலது பக்கத்தே அவர் நிற்கிறார், எனக்கு துணையா இருக்கிறார். அவர் நிழல் மாதிரி இருக்கணும்னா எனக்கு எவ்வளவு கிட்ட இருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் கிட்டே இருக்கிறாரு, என் கிட்டே இருக்கிறார். நான் சொல்றேன், உங்களோட தோளோட தோல் நிற்கிறார் அவர். உங்க பக்கத்தில் அவர் வலது பக்கத்தில் நிழல் மாதிரி
இருக்கிறாரு. நம் கர்த்தரை நம்பும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பலத்த அரணாய் இருக்கிறார். நமக்கு அரணாய் அடைக்கலமாய் இருக்கிறார். நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை நம்பும் பொழுது இந்த ஆசீர்வாதம் நம்முடையதாய் இருக்கிறது. பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்குது. அவர் நம்மளை பாதுகாக்கிறார். எவ்வளவு அளவுக்கு நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும்? நான் கேட்கிறேன். ஏதோ சும்மா போய் தொட்டாவே ஏதோ வியாதி வந்துடுது. அந்த மாதிரி நேரத்துல கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு பலத்த அரணாய் அடைக்கலமாய் அவர் இருக்கிறார். 31ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனம் அப்படி சொல்லுது, கர்த்தாவே உம்முடைய செவியை சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும், நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாய் இரும். ஒண்ணு, அவரு நம்மளை வெட்கமடையாதபடி செய்யறாரு. ரெண்டாவது, அவருடைய நீதி நிமித்தம் நம்மை விடுவிக்கிறாரு. மூணாவது, சீக்கிரமா நம்ம தப்புக்கிறார். நாலாவது, பலத்த அரணாய் அடைக்கலமாய் இருக்கிறாரு. ஐந்தாவது ஆசீர்வாதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 31ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்த அருளும். கர்த்தரை நம்பும் பொழுது அவர் என்ன பண்றாரு? நமக்கு வழி காட்டுறாரு. கர்த்தரை நம்பும் பொழுது அவர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். வழியை காட்டுறாரு. நான் சொன்னேன் இல்லையா, வாழ்க்கைன்றது ரொம்ப பெரிய ஒரு நீண்ட தூர பிரயாணம் மாதிரி. இதுல வழியா தெரியாம நம்ம போய் அலைய முடியாது. யோனாவுக்கு வழிகாட்டினார் கர்த்தர். இந்த வழிகாட்டுதல் நமக்கும் ரொம்ப கண்டிப்பா வேணும். வழிகாட்டலன்னா ரொம்ப கஷ்டம். யோனாவுக்கு வழி காட்டுறாரு. எங்க போக சொன்னாரு? நீவேக போ அப்படின்றாரு. அங்க போனோம். அங்க போனா உனக்கு எல்லாமே கிடைக்கும். அங்க போனியா என்னை பத்தி நீ பிரசங்கம் பண்ணலாம். அங்க போனியா நீ நல்லா இருக்கலாம். வழி காட்டுறாரு அவரு. ஆனா வழி மாறி போனா, அவர் காட்டுற வழி விட்டு விலகி போனா எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்துகள் காத்து கொண்டு இருக்கு பாருங்க. நமக்கு தெரியாது. யோனாக்கு தெரிஞ்சிருக்குதா போய் இருக்க மாட்டான். நம்ம போய் இந்த தர்ஷீஸுக்கு போற கப்பல்ல ஏறினா இவ்வளவு பெரிய புயல் வரும். கப்பல்ல சரக்குங்கெல்லாம் தூக்கி வெளியே போடுவாங்க. எல்லாருடைய உயிருக்கும் ஒரு பெரிய ஆபத்து வரும். நம்மளே தூக்கி கடைசியில கடல்ல போட்டுருவாங்க. மீன் ரெடியா இருக்குதுன்னு நான் தெரிஞ்சிருந்தான் அவன் போயிருப்பானா? தர்ஷீஸுக்கு போற கப்பல்ல ஏறி இருப்பானா? கர்த்தர் காட்டின வழியை விட்டு விலகி போயிருப்பானா? போயிருக்க முடியுமா? கண்டிப்பா பயந்துருப்பான் ரொம்ப. ஐயோ வேணாம், கர்த்தர் சொன்ன வழியிலே போயிடலாம் அப்படின்னு. கர்த்தர் வழி காட்டும் பொழுது அதுல நடக்கணும் பாருங்க. அதை ஏற்றுக்கொண்டு நாம நடக்கணும். நம்ம எங்க போகணும், என்ன செய்யணும்ன்ற காரியங்களை கர்த்தர் நமக்கு வழியை காட்டுவார். நிச்சயமா காட்டுவார். கர்த்தரை நம்பணும். அந்த விஷயத்துல கர்த்தரை நம்பணும். ஆண்டவரே, இப்ப நான் ரொம்ப ஏழையா இருக்கிறேன், நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு எனக்கு வழியை காட்டுங்க. ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு எனக்கு வழி காட்டுங்க ஆண்டவர். நல்லா சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு வழியை காட்டுங்க. நான் எங்க போகணும் வழி காட்டுங்க. இந்த வியாபாரத்தை பண்றேன், இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. இந்த வியாபாரம் செழிக்கணும், இந்த தொழில் விருத்தி அடையணும், நான் செய்யற காரியங்கள் அபிவிருத்தி அடையணும், நல்ல சிறந்து விளங்கணும், இதுல எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நல்ல வழியை என்ன பண்ணுவார்? நமக்காக நிச்சயமா காட்டுவார். எங்க போன என்ன செய்யணும்ன்றது கர்த்தர் நிச்சயமா செய்வார். ஏன்னா அவர் சொல்றாரு 3ஆம் வசனத்துல, என் கண்மலையும் நீரே, என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழி காட்டுங்கன்னு சொல்றாரு. வழி காட்டுன்னு சொல்லும் போது கர்த்தர் கண்டிப்பா வழிய நிச்சயமா காட்டுவார். யோனாவுக்கு காமிச்சவர் நமக்கும் காட்டுவார். பிலிப்புக்கு வழி காட்டுறாரு. பிலிப்பு ஒரு சமாரியான்ற பட்டணத்துல பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்யறான். நிறைய பேர் அசுத்த ஆவிகளாம் வெளியே ஓடுது. அந்த பட்டணத்துல ரொம்ப சந்தோஷம் உண்டாகுது. நிறைய பேர் சுகம் அடைகிறாங்க, ஆரோக்கியம் அடைகிறாங்க. நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் பெற்றுறாங்க. இந்த மாதிரி ஊழிய நல்ல பீக்ல போய் இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ போய் அந்த வனாந்தர மார்க்கமா போய் அந்த அந்த ரதத்தோட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு ஒரு வழியை காட்டுறாரு. ஏன்னா அங்க ஆசியாவுக்கு சுவிசேஷம் போனோம். ஆசியாவுக்கு சுவிசேஷம் போனா நான் உனக்கு வழி காட்டணும். நீ போனோம் சுவிசேஷம். நாங்க பிலிப்பு, நீ என்ன பண்ணணும்? அந்த ரதத்தோட போய் சேர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பிலிப்பு உடனே ஆவியானவரால அவருடைய பலத்தினால் அங்க போறான். அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில அங்க போறான். போன அந்த ரதத்தோட சேர்ந்து விடுறான். கந்தாகே என்கிற மந்திரியினுடைய அங்க மந்திரி அங்க ரதத்துல ஏறி உட்காந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசினே போறான். பிலிப்பு அந்த ரதத்தோட சேர்ந்து ஓடிட்டே இருக்கு. ஏங்க வாசிக்கிறீங்களா? அது அர்த்தம் புரியுதா? ஏங்க ஒருத்தன் சொல்லாட்டி எனக்கு எப்படி புரியும் அப்படிங்கிறான். 2 பேரும் கையை கொடுத்து ஏறி உட்காந்து 2 பேரும் அந்த வசனங்களை தியானித்து கொண்டே போறாங்க. அப்புறம் தண்ணி இருக்கு. சரிங்க, தண்ணி இருக்கு, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஏதாவது தடை இருக்கா? இல்ல வா, நீ விசுவாசினியா எடுத்துக்கலான்னு ஞானஸ்நானம் கொடுத்து சுவிசேஷம் சொல்லி அவனை அனுப்புறான். நல்ல வழியை காண்பிக்கிறாரு. பிலிப்புக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சாரு. அங்க ஆசியாவுக்கு சுவிசேஷம், ஆப்பிரிக்காவுக்கு சுவிசேஷம் போச்சு. நீங்க ஆப்பிரிக்காவில் இவ்வளவு பெரிய எழுப்புதல்ன்றீங்க, அவ்வளவு அற்புதங்கள் நடக்குது பாருங்க. அப்ப பிலிப்புக்கு அவர் வழியை காண்பிக்கிறார் பாருங்க. தேவன் காண்பிக்கிற வழியில போனா நமக்கு ஒன்றும் நடக்காது. பெரிய பெரிய அற்புதங்களை வச்சிருப்பார் அவர் நமக்காக. காட்டுற வழி ஒருவேளை
மேலோட்டமா பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஏன்னா வனாந்தரத்துக்கு போனோம், ரத்தத்துல சேர்ந்துக்கணும், எப்படி எங்க போய் எங்க கண்டுபிடிக்குது எல்லாம் அவர் பார்த்துப்பாரு, அவர் நடத்துவார், வழி காட்டுவார் அவர். கண்டிப்பா பேதுருக்கு வழியை காட்டினார். பேதுரு ராத்திரிலாம் வேலை செஞ்சு ஒன்றும் ஒரு பைசா கூட கிடைக்கல, நயா பைசா கிடைக்கல, என்ன பண்றதுன்னு தெரியல. பேதுருக்கு வழி காட்டுறாரு. ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் அவங்களோட வலைகளை போடுங்க, வழி காட்டுறாரு பாருங்க. சம்பாதிக்கிறதுக்கு வழி அவர் காட்டுவார் நிச்சயமா. நான் சொல்றேன் உங்களுக்கு, நம்புங்க. கர்த்தரை நம்பும்பொழுது சம்பாதிக்கிறதுக்கு வழியை காமிப்பாரு. ஒருவேளை நீங்க செய்யற வேலை உங்களுக்கு போதுமான வருமானத்தை ஈட்டி கொடுக்காமல் இருக்கலாம். செகண்ட் லைன் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நீங்க நினைக்கலாம், தைரியமா ஆரம்பிங்க. கர்த்தர் வழி காட்டுவார். அவர் நிச்சயமா வழி காட்டுவார், உங்களுக்கு வழியை தரப்பாரு, வழி காட்டுவார். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவர் ஐடியாங்களை கொடுப்பாரு, அவர் வழி நடத்துவாருங்க நிச்சயமா. பேதுருக்கு காமிச்சா பாருங்க, பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி மீனை பிடிக்கிறது. இவனுக்கு தெரியாத தந்திரங்களா மீன் பிடிக்கிறதுக்கு. அவனுக்கு வழியை காட்டுறாரு. வெறுங்கையே எப்படி போறது வீட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கான். கர்த்தர் சம்பாதிக்கிறதுக்கு வழியை காமிக்கிறேன். சமீபத்தில் ஒரு பெரிய கேட்ச் வலை போட்டிருக்காங்க, நெத்திலி மீன் 400 டன்னு, அவ்வளோ மீன் கிடச்சிருக்கு. எவ்வளோ தெரியுமா, அந்த ஒரே ஒரு கேட்ச் மட்டும் 4 லட்சம் ரூபாய்க்கு போச்சான். பேதுரு இதை விட நிறைய பிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒரே ஒரு போட்டில் தான் வந்தாங்க, வலை கிழிகிற அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. பெரிய கேட்ச் தான், ஆனால் வலை ஃபுல்லாக இருக்குது. ஆனால் படகு அமிழத்தக்கதாக வலை கிழித்தக்கதாக மீன் கிடச்சதுன்னா எவ்வளோக்கு வித்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. சம்பாதிக்கிறதுக்கு அவர் வழியை காண்பிக்கிறவராக இருக்கிறார், வேலை செய்யறதுக்கு வழியை காண்பிக்கிறவர் இருக்கிறார். நீங்க செய்யற வேலையை திறமையா நுணுக்கமா செய்யறதுக்கு அவர் வழியை காண்பிக்கிறவராக இருக்கிறாரு. படிப்பில் வெற்றி அடைவதற்கு அவர் வழியை காண்பிக்கிறவராக இருக்கிறார். வாழ்க்கை நடத்துவதற்கு வேண்டிய தெய்வீக ஞானத்தை கொடுத்து வழியை காட்டுகிறவராய் இருக்கிறார். அவர் வழி காட்டுவார் நிச்சயமா. ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடும் அப்படிங்கிற அவர் நிச்சயமா நிறைய பேருக்கு வழி காமிச்சுக்கிறார். வேதாமத்தில் இளைய குமாரன் பாருங்க, ஒரு ஆளுக்கு 2 குமாரர் இருந்தாங்க. அதுல இளையவன் பாருங்க, இளையவன் ஆசையெல்லாம் பிரிச்சு சம பாகத்தையா கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டான். எனக்கு வேணும், நமக்கு ஒண்ணுமே தெரியல, பிசினஸும் பண்ண தெரியல, ஒன்றும் தெரியல, இருக்கிறது எப்படி பெருக்கிறதுன்னு தெரியல, என்கிட்ட கொடுங்க, நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசையை பிரிச்சு வாங்கி போயிட்டான். தகப்பனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். போய் அங்கங்க கஷ்டப்பட்டு பணத்தெல்லாம் செலவழிச்சுட்டு கஷ்டப்பட்டு போறான் ஒரு இடத்துல. பன்றி சாப்பிடுகிற தவிட்டு சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்கிறான். அந்த மாதிரி நேரத்தில் அவனுக்கு வழி காட்டுறாரு, புத்தியை தெளிவிக்கிறாரு. போய் நிறைய பேர் குடும்பத்தை விட்டு போயிருக்கலாம், அப்பா அம்மா மேல வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் இருக்கலாம். அப்பா அம்மா உங்களோட நன்மைக்கு தான் செய்யறாங்க. சின்ன வயசுல இருந்து உங்களை தாளாட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்துருக்காங்களே, அவங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன நன்மை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்பா அம்மா மேல ஒரு கோவம், என்னும் புரியாத ஒரு கோவம், இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த உலகத்தை பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, என் விருப்பம் என்னன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்பா அம்மா மேல இனம் புரியாத ஒரு கோவம் வருது பாருங்க குடும்பத்துல. இவனுக்கு அப்பா அம்மால ரொம்ப கோவம். அப்பா நேசிக்கிறாரு அவனை, ஆனா இவனுக்கு அப்பா அம்மாலாம் அவ்வளோ கோவம், பயங்கரமான கோவம். இவனுக்கு மட்டும் இல்ல, பெரிய பையனுக்கும் ரொம்ப கோவம். 2 பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க, 2 பிள்ளைங்களுக்கும் அப்பா அம்மாலாம் அவ்வளோ வெறுப்பு, கோவம் அவ்வளோ. ஒண்ணுமே தரமாட்டேன், இந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த ஆளுக்கு பிசினஸ் பண்ணவும் தெரியல, வேற ஒண்ணுமே தெரியல, பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு தெரியல. என்கிட்ட மட்டும் கொடுத்தா நான் போய் என்ன பண்ணுவோம் பாருங்க. ஆமா, கொடுத்தா கொண்டு போய் விட்டுருவீங்க, எல்லாம் தெரியும் எங்களுக்கு, அதனால தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அப்பா அம்மா மேல ஒரே கோவம் இது இளைய மகனுக்கு. அதனால சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு போயிட்டு துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி பணத்தெல்லாம் செலவழிச்சு போடுறான். செலவழிச்சு போட்ட பிற்பாடு அவனுக்கு வழிகாட்டுறாரு ஆண்டவர், புத்தியில ஒரு பெரிய தெளிவை உண்டாக்குறாரு. அப்பா எவ்வளவு நல்ல, இவ்வளவு நாள் நினைப்ப வரவே இல்லை, ஏன்னா கையில பணம் இருக்கு. அப்பா நினைப்ப வரலங்க. அப்பா ரொம்ப மோசமானவங்க, அம்மா ரொம்ப மோசமானவங்க. அம்மா எப்ப பாரு திட்டினே இருக்காங்க, ஏதாவது வேலையை கொடுத்துட்டே இருக்காங்க. நான் நிம்மதியா இருக்கிறதா அவங்களுக்கு பிடிக்கல. கொஞ்ச நேரம் படுத்தாக்காவே அம்மா ஒரே தொல்லை கொடுக்குறாங்க, கோவப்படுறாங்க. அம்மா சரி கிடையாது. அம்மா இப்ப என் மேல ரொம்ப கோவமா இருக்கிறாங்க, எரிச்சலா இருக்கிறாங்க. அம்மா எம்ம என்னங்க, அவங்கள கூட உங்களை யாராவது அதிகமா நேசிக்க முடியுமா? உங்களை நான் கேட்கிறேன், அப்பா அம்மாவோட யாராவது நேசிக்க முடியுமா? நீங்க சொல்றீங்க, பிள்ளைங்க சொல்றீங்க, என் ஃப்ரெண்ட் இருக்கிறான் பாருங்க, அவனை மாதிரி உலகத்துல யாருமே வர மாட்டாங்க. எங்க அப்பா அம்மா திட்டும் போதெல்லாம் அவங்ககிட்ட தான் போய் நான் சொல்லுவேன், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். எங்க அப்பா அம்மாட்டா எதையும் ஷேர் பண்ணவே முடியும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன், எல்லாத்தையும் ஷேர் பண்ண வேண்டியது அப்பா அம்மாட்ட தாங்க. அப்பா அம்மா தான் உங்களை சரியான வழியில நடத்துவாங்க. அப்பா அம்மா தான் உங்களுக்கு உங்க மேல அன்பு வச்சு உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வாங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு விரோதமா நீங்க பேசிருக்கலாம், அப்பா அம்மாவுக்கு விரோதமா சில காரியங்களை செஞ்சிருக்கலாம். இப்ப கூட உங்க அப்பாவும் அம்மாவும் நேசிட்டு தான் இருக்கிறாங்க உங்களை. பெரியமகன் உங்களுக்கு சொல்றேன், இளைய மகன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்கிட்டு போய் அவனுக்கு முடியல. எப்படி நாத்தம் ஒரு பக்கம், சாப்பாடு இல்லை ஒரு பக்கம்,
பசி வைத்த கிள்ளுது. யோசிச்சு பார்க்குறேன், அப்பா எவ்வளோ நல்லவர். எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரனே அவர் ரொம்ப நல்லா வச்சுக்கிறாரு. இப்போதான் அப்பாவை பத்தி யோசிக்க நேரம் வருது, அம்மாவை பத்தி யோசிக்கவே நேரம் வருது. எப்பா பசி வரும்போது எல்லாம் தெரியும் நமக்கு. பசி வரும்போது தான் யோசிக்கலாம். டைமுக்கு டேபிளில் சாப்பாடு வருமாப்பா, டிஃபன் வந்துடும். நம்ம இப்படி இது வேணும்னு கேட்டோன்னு உடனே அம்மா செஞ்சு தருவாங்களே. எவ்வளோ நல்ல அப்பா அம்மா. இவங்களெல்லாம் விட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டுமே. அவனு உள்ள ஒரு பெரிய மாறுதல் நடக்குது. கர்த்தர் வழி காட்டுறாரு. தம்பி எழுந்துரு, போ உங்க அப்பாட்ட போ அப்படிங்கிறாரு. நல்ல வழியை காட்டுறாரு கர்த்தர். அவன் எழுந்து ஒரு தீர்மானத்தை பண்றான். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போறேன். ஏன்னா எங்க அப்பா வீட்டில் கூலி வேலை செய்யறாங்க பார்த்தீங்களா, வேலைக்காரங்களா, அவங்களுக்கு பூர்த்தியான சாப்பாடுக்குது. நானும் அங்கே பசினால் வேதனைப்படுகிறேன், கஷ்டப்படுறேன். யார் கஷ்டப்பட சொன்னது? புத்தி வருது இப்பதான். அப்பா எவ்வளவு நல்லவர் தெரியுது, அம்மா எவ்வளவு நல்லவர் தெரியுது. கையில பணம் இல்ல, பசி வைத்த கிள்ளும் போதுதான் தெரியுது. அட்டா அப்பாவும் அம்மாவும் இருந்தா இதை பத்தி எல்லாம் நான் கவலையே பட்டிருக்க மாட்டேனே. இப்ப வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், பிள்ளைங்களுக்கு ஃபீஸை கட்டணும், எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. எனக்கு எந்த கவலையும் கிடையாது, எதை பத்தியும் நான் யோசிச்சதே கிடையாது. ஆனா இப்ப எல்லாமே நான் பண்ண வேண்டியதா இருக்குது. அவங்களுக்குள்ள புத்தி ஒரு தெளிவு உண்டாகுது. கர்த்தர் வழியை காட்டுற. ஏஞ்சி போப்பா, தயவுசெய்து நீ போ. அங்க போய் ஒரு கூலிக்காரன் இருந்தா கூட பரவாயில்ல, நீ நல்லா சாப்பிடலாம். ஏஞ்சி வரான். ஏஞ்சி வரும்பொழுது அப்பா எவ்வளோ அன்பா இருக்கிறார் பாருங்க. ஓடி வந்து கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து, இவன் குமாரன் மரித்தான், திரும்ப பிழைத்து கொண்டான், காணாமற் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான், நல்ல வஸ்திரங்களை கொடுங்க, கைக்கு மோதிரம் போடுங்க, காலுக்கு செருப்பு போடுங்க, கொழுத்த கன்று அடியுங்கள், நம்ம எல்லாரும் விருந்து உண்ணுவோம், சந்தோஷமா பெரிய பார்ட்டி பண்றாரு அப்பா. எவ்வளோ நல்லவர். நான் சொல்றேன், இந்த அப்பாவும் இவ்வளோ நல்லவர்லாம் நமக்கு வழி காட்டுற அப்பா எவ்வளோ நல்லவர் பாருங்க. கோடான கோடி மடங்கு பெரியவர், நல்லவர். அவர் உங்களுக்கு வழி காட்டுவார் நிச்சயமா. கர்த்தரை நம்பும் பொழுது நிச்சயமா அவர் வழி நடத்துவார். இளையகுமாரன் பாருங்க, நாம கூட என்ன பண்றோம், கொஞ்சம் பணம் வந்தோடனே பந்தா பண்றோம், கொஞ்சம் பணம் வந்தோடனே வீண் செலவுகள் பண்றோம். இந்த மாதிரி பந்தா பண்ணும்போது, பந்தா செலவுகள் வீண் செலவுகள் பண்ணும்போது கண்டிப்பா தரித்திரத்துல போயிடும். அதெல்லாம் தரித்திரத்துக்கு நிச்சயமா வழி நடத்தும் கண்டிப்பா. சிற்றின்ப பெரியன் தரித்திரம் ஆவான்னு சொல்லிடுது. அப்ப பாருங்க, கர்த்தர் கொடுக்கறத ஞானமா செலவு பண்ண வேண்டும். அது மட்டும் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினார். அப்படி வழி நடத்தும் போது அவங்களுக்கு எந்த குறைவும் இருந்ததில்லை. அவங்க ரொம்ப நிறைவாய் இருந்தார்கள். பகல்ல மேக ஸ்தம்பம் இருந்தது, இரவுல அக்கினி ஸ்தம்பம் இருந்தது. எந்த கவலையும் இல்லை, எந்த கஷ்டம் இல்லை. தினந்தோறும் சாப்பாடு கொடுத்தார். அவர் அனுதினமும் நடத்துறவராய் அவர் இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன். கர்த்தரை நம்புங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தரை நான் நம்புவேன், அவரை மட்டுமே நான் நம்புவேன். அவர் என்ன வெக்கமடையவே விட மாட்டார், வெக்கப்பட விட மாட்டார். ஷேமெல்லாம் எடுத்து போடுவார். எந்த ஷேம் இருக்காது எனக்கு. அவர் என் தலையை உயர்த்துவார், எனக்கு ஆதரவா இருப்பார், அரணா இருப்பார். அவர் சீக்கிரத்துல என்ன தப்பு வைப்பார், என்னுடைய எல்லா நெருக்கடியும் நீக்குவார், எல்லா துன்பங்களுக்கும் என்னை விடுதலையாக்குவார், என் கண்ணீரை துடைப்பார். ஏன்னா நான் அவரை நம்புறேன். அவரை நம்பும் பொழுது என் விண்ணப்பத்துக்கு அவர் செவி சாய்ப்பார். கண்டிப்பா பலத்த துர்க்கமா இருப்பார், அடைக்கலமா இருப்பார், எனக்கு அரணா இருப்பார். அவர் தான் என்னோட கண்மலை, அவர் தான் என்னோட கோட்டை. அவருடைய நாமத்து நிமித்தம் எனக்கு வழி காட்டுவார், நல்ல பாதையில என்ன நடத்துவார். கண்டிப்பா நடத்துவாருங்க. நான் சொல்றேன், நிச்சயமா நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்போம். டைம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அடுத்த வாரம் பார்ப்போம் நம்ம மீதிய. எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரை நம்பும்படி நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். ஒருவேளை மற்றது மேல நம்பிக்கை வச்சிருந்தா அதெல்லாம் தூக்கி தூரப்படுவோம். நம்முடைய திறமை, நம்முடைய படிப்பறிவு, நம்முடைய பணம், நம்முடைய ஆஸ்தி, இது மேல நம்பிக்கை வச்சிருந்தா அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டு நம்ம அனுபவிக்கிறதுக்கு எல்லா நன்மை, சகலவித நன்மைகளும் நமக்கு சம்பூர்ணமா கொடுக்குற ஜீவன் உள்ள தேவன் பேர்ல நம்ம நம்பிக்கை வைப்போம். அப்படி நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்பினவர்களை அவர் விடுவிக்கிறவரா இருக்கிறார், சீக்கிரமா விடுவிக்கிறவரா இருக்கிறார், வெக்கம் அடையாமல் இப்படி செய்யறவர் இருக்கார், நம்முடைய தலையை உயர்த்துக்கிறார், மேன்மைப்படுத்துவார், எல்லார் மத்தியும் சீக்கிரமா தப்பு வைப்பார். அவர் நமக்கு பலத்த துருக்கமாய் அரணாய் அடக்கலமாய் இருப்பாரு. அவர் நாமத்து நிமித்தம் வழி காட்டுவார், கண்மலையா இருப்பார், கோட்டையா இருப்பார். கண்டிப்பா நம்புங்க, அவரை நம்புங்க. என்ன நம்ப கூடாது, என்ன நம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என் மேல நம்பிக்கை வச்சிடக்கூடாது, நீங்க அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள், இவ்வளவு பெரிய வாழ்க்கை பயணத்துல அவர் நம்ம கூடவே வரணும். நம்ம வாழ்க்கை தொடங்குனதுல இருந்து முடிகிற வரைக்கும் அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். எல்லா நெருக்கடிகள் மத்தியிலும், கவலைகள் மத்தியிலும், கண்ணீர் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறவளா இருப்போம். நம்பிக்கை வைக்கும் போது சீக்கிரமாய் அவர் நம்ம தப்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். கேட்ட சத்தியத்துக்காக. அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம்.
ஆண்டவர் இந்த அற்புதமான நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது, ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலத்த அரணாய் துருகமாய் அடைக்கலமாய் இருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை வெட்கம் அடையாதபடி செய்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தலைகளை உயர்த்துகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். பல நெருக்கடிகள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே பல தீமைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே அதன் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நெருக்கடியின் மத்தியிலே ஆண்டவரே நான் உண்மை மட்டுமே நம்புகிறேன் ஆண்டவரே. உண்மையே நான் சார்ந்து கொள்கிறேன். உண்மையே நான் நம்புறேன் கர்த்தாவே. நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். நான் வெட்கம் அடையாதபடி செய்யும் என்று ஆண்டவரே நாங்கள் உண்மை பார்த்து சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய செவியை என் பக்கமாக சாய்த்து உமது நீதி நிமித்தம் என்னை சீக்கிரமாய் தப்புவோம் என்று நாங்கள் சொல்கிறோம். நீரே என் கோட்டை, நீரே எங்களுடைய அரண், நீரே எங்களுடைய கண்மலை, உடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவியும் என்று நாங்கள் சொல்கிறோம். உடைய நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு பலத்த அரணாய் துருகமாய் இருப்பீராக, எங்களை விடுவிப்பீராக ஆண்டவரே. எங்கள் தலைகளை எல்லாம் உயர்த்துவீராக ஆண்டவரே. நாங்கள் உண்மை நம்பும் பொழுது எவ்வளோ ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வந்து கிடைக்கிறது என்று நாங்கள் வேதத்தில் பார்த்தோம் ஆண்டவர். இந்த ஆசீர்வாதங்களாம் நாங்கள் சுதந்திரத்துள்ள எங்களை உதவி செய்வீராக. பலர் எங்களை கைகொட்டி சிரித்திருக்கலாம், எங்களை பார்த்து அவதூறா பேசியிருக்கலாம் ஆண்டவரே. இதெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் தான் ஆண்டவரே. ஆனா அது மத்தியிலே நீர் எங்களுடைய தலையை உயர்த்துகிறவரா இருக்கு, எங்களை உதவி செய்கிறவரா இருக்கு, எங்களை சீக்கிரத்தில் தப்புவிக்கிறவரா இருக்கு ஆண்டவர். சீக்கிரமா எங்களுக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கு, சீக்கிரமா எங்களை விடுவிக்கிறவரா இருக்கு. அந்த இடத்துல நாங்கள் அப்படியே இருந்து அமிழ்ந்து போவோம், செத்து போவோம், மரித்து போவோம் ஆண்டவரே. ஆனால் அந்த இடத்துல நீர் எங்களை விடுகிறது இல்லை. சீக்கிரத்திலே எங்களுக்கு நீதி செய்வீர். சீக்கிரத்திலே எங்களுக்கு நேர்ந்த அநியாயத்தை எல்லாம் தொடை தெரிந்து விட்டு அதெல்லாம் எங்களை விட்டு நீக்கி விட்டு எங்களுக்கு நீதியும் நியாயத்தையும் செய்வீர் ஆண்டவரே. உமது நீதி நிமித்தம் நீர் சீக்கிரமா எங்களை தப்புவிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் அருமையான ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் உம்மை நம்பட்டும், அவர்கள் இருதயம் உம்மை நம்பட்டும். இன்றைய காலை வேளையிலே இந்த இருதயங்கள் உம்மை நோக்கி திரும்பட்டும் ஆண்டவரே. உம்மால நம்பிக்கை வைக்கட்டும். நம்பின அவர்களை நீர் விடுவிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. இந்த ஜனங்கள் உம்மை நம்பும்போது நீர் அவர்களை விடுவிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். வியாதியாக வந்திருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். வியாதி நீங்க சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவர். தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதங்கள் வேண்டி வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அவங்களுக்கு பாதுகாப்பாக, அரணாக, துருகமாக, கேடகமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுடைய கண்மலையாய் நீர் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நீதி செய்வீராக, சீக்கிரத்தில் அவர்களை தப்பு வைப்பீராக. அவர்களுடைய எல்லா வழக்குகளிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறி செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக, சகல நன்மைகளால் நிரப்புவீராக. தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.